Hello everyone, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Atomberg Zenova 550 watt mixer grinder இதோட unboxing and review தான் பார்க்க போறோம். இதோட performance எப்படி இருக்கு, especially இது நம்மளோட common kitchen taskக்கு suitable இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். And என்னோட honest-ஆன ஒரு opinion சொல்றேன். So வீடியோ skip பண்ணாம end வரைக்கும் பாருங்க. Welcome to DTech Tamil, நான் சுபா. 550 wattனா லைட்டா தான் இருக்கணும்னு நினைக்கலாம். ஆனா இதுல BLDC மோட்டார் கொடுத்திருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ்ல கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். சோ ஃபர்ஸ்ட் குயிக்கா இதோட ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த பாக்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்பாட்டுலா, ரெசிபி கார்டு, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு, லிட்ஸ், 0.5 லிட்டர் சட்னி ஜாரு, சாப்பர் ஜாரு, 1.5 லிட்டர் ஜாரு, 1 லிட்டர் ஜார் அண்ட் மிக்சர் கிரைண்டர் பேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸ்குள்ளே இருந்த ஐட்டம்ஸு. பேக்கேஜிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு ப்ராடக்ட்டுமே டேமேஜ் ஆகாமல் சேஃபாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் அண்டு பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். Atomberg Zenova மிக்சர் கிரைண்டரு சூப்பராக ஸ்டைலிஷாக லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ கிச்சன் கவுண்டரில் ரொம்ப ஸ்பேஸ் தேவையில்லை. கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் வைன் வித் பிளாக்கு ரொம்ப ப்ரீமியம் லுக் கொடுக்குதுன்னே சொல்லலாம். இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா ABS பிளாஸ்டிக் பாடி. ஸோ பில்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. கிரைண்டிங் டைமில் மூவ் ஆகாமல் ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக சக்ஷன் லெக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த Zenova மிக்சர் கிரைண்டரில் இருக்கிற BLDC மோட்டரில் 3 ஸ்பீட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ 2000 RPM டு 18000 RPM வரைக்கும் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சட்னி ஹார்ட் ஸ்பைசஸாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் செட் ஆகும். கோர்ஸ் மோடு இருக்குது. இதை யூஸ் பண்ணால் ஆத்தென்டிக் டெக்ஸ்டர் வரும். கோகோனட் சட்னி பொடி மாதிரி ஐட்டமுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த மிக்சர் கிரைண்டரில் இருக்க ஒரு யூனிக் ஃபீச்சர். ஜார்ஸை பற்றி சொல்லணும்னா 4 ஜாரு கொடுத்துருக்காங்க. 500 ml சட்னி ஜாரு, 1 லிட்டர் ட்ரை கிரைண்டிங் ஜாரு. இது மசாலாஸு நட்ஸ் எல்லாம் ஃபைன் பவுடர் பண்ணி கொடுக்கும். 1.5 லிட்டர் லிக்விடைசர் ஜாரு. இதில் தோசை, இட்லி பேட்டர் அண்டு ஜூஸ் எல்லாமே நம்ம கிரைண்ட் பண்ணிக்க முடியும். அண்டு 500 ml சாப்பர் ஜார் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஈஸியாக சாப் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஜார்ஸ்ல எல்லாம் ஆன்டி லிட் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்லோட் பண்ணால் கூட லிக்விட் ஸ்பீடில் ஆகாமல் லிட் லாக்கு டைட்டாக இருக்கும். இது ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக யூஸ் பண்ண ஹெல்ப் ஆகும். அண்ட் இதோட மெயின் ஹைலைட்டே இந்த சாப்பர் ஜார் தான். இது நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி குக்கிங் டைமில் இது நம்மளுக்கு குக்கிங் டாஸ்க்கு ரொம்பவே ஈஸியாக முடிக்க ஹெல்ப் பண்ணும். சேஃப்டி ஃபீச்சர்ஸு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதுலேயும் சம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா ஜார் டிடெக்ஷன் ஃபீச்சரு. ஜார் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணலன்னா இது ஸ்டார்ட் ஆகாது. செகண்ட் ஒன்று ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனு. மெஷின் ஓவர் ஹீட் ஆகும்போது ரெட் லைட் ஆன் ஆகும். ஸோ கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தோன்னா சாப்பர் ஜார் யூஸ் பண்ணும்போது மிக்சர் கிரைண்டர் ஆட்டோ சென்ஸ் பண்ணி 2000 RPMல ஸ்லோ ஸ்பீடில் ரன் ஆகும். நெக்ஸ்ட் LED இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ கரண்ட் ஸ்பீட் லெவலில் தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பவர் போயிட்டு வந்தால் இந்த மிக்சர் கிரைண்டரை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகாது. சேஃபாக மேனுவலை ரீசெட் பண்ணும். இது எதுக்குன்னா மிக்சர் கிரைண்டரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஹையர் பவர் மிக்சர் கிரைண்டர் கம்பேர் பண்ணால் இந்த Zenovaல நாய்ஸ் கம்மி. அதனால டெய்லி யூஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட மெயின்டெனன்ஸுமே ரொம்பவே ஈஸி. ஜார்ஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த Zenova யூனிட்ல எங்கேயுமே ஹோல்ஸ் இல்லை. ஸோ ஃபுட் பார்ட்டிகல்ஸு டஸ்ட் இல்லைன்னா வாட்டர் உள்ளே போயிடும்னு வரி பண்ண தேவையில்லை. மெயின்டெனன்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். வாரண்ட்டி பார்த்தோன்னா 2 இயர் ப்ளஸ் 1 இயர் டோட்டலாக 3 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தோன்னா ₹6799. ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்லாம் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஃபீச்சர்ஸுக்கு இது ஒர்த்து தான். ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா 550 watt மிக்சர் கிரைண்டரு ஹெவி டியூட்டிக்கு செட் ஆகுமா? எஸ், BLDC மோட்டார் இருக்கிறதுனால சட்னி, மசாலா, ஜூஸ், சாப்பிங் எல்லாமே ஈஸியாக பண்ணலாம். 750 watt to 1000 watt ரேஞ்சில் உள்ள மிக்சர் கிரைண்டரு 18000 RPM ஜென்ரேட் பண்ணாலும் அதே 18000 RPM இந்த Zenova மிக்சர் கிரைண்டர் 550 watt பவர் அவுட்புட் யூஸ் பண்ணி ஈஸியாக அச்சீவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, பவர் கன்சம்ஷனும் ரொம்பவே கம்மி. டெய்லி கிச்சன் யூஸுக்கு ஸ்மார்ட், சேஃப், அட்வான்ஸ்டு டெக்னாலஜி சைலண்ட் மிக்சர் கிரைண்டர் வேணும்னா இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த Zenova மிக்சர் கிரைண்டர் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த மாதிரி கேஜெட் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.